பேச்சு வழக்குல தமிழ் சொற்கள்ல உள்ள இந்த ஏ இருக்கு பாருங்க, யகரம். அந்த எழுத்து வருகிற போது சில கிராமங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சகரமா மாத்திடுவாங்க. உதாரணத்துக்கு முயல். இந்த முயல்ங்கிற சொல்ல முசல் சொல்லும் போதே முசல் முசல் பிடிக்கிற நாய்க்கு மூஞ்சி பார்த்தா தெரியாதா அப்படிம்பாங்க. முசல் முசல் ரத்தம், முயல் ரத்தத்தை முசல் ரத்தத்தை தேய்ச்சா முடி வளரும்பாங்க. முசல். நான் கூட முசல் வேற முயல் வேறையோ சின்ன வயசுல நினைப்பேன். முயல் தான் முசல். நம்ம பள்ளிக்கூடத்தை படிக்கும் போது முயல்னு படிப்போம், இங்க பேசும்போது முசல்பாங்க. அதே போலதான் அயலூர். வேற ஊர், இந்த ஊர் இல்ல, வேற ஊர், வெளியூருங்கிற அயல் நாடுங்கிறோம் இல்லையா, அயலூர். அந்த அயலூரை கிராமத்துல அசலூர்மா. அந்த ஏ எடுத்துருவான், ஏக்கு பதில் சா போடுவான். எப்படி முசல்ல சா எடுத்து ஏ எடுத்து சா போடுறானோ, அயலூர் என்பதை ஏ எடுத்து சா போடுவான். முசல் அசலூர். இதை போலதான் கயம் என்ற சொல் கசம் என்று மாறி இருக்கு. கயம் என்றால் நீர்ல ஆழமான இடம், நீர் சுழி இருக்கிற இடம், சேர் நிறைந்த இடம், சேர் ரோட்லயோ சாலையிலையோ தேங்கி நிற்கிற இடம், கால்நடைகளை போய் விரும்பி படுத்து அசிங்கமாக்குற இடம். இதை கயம் கயம் என்று சொல்வதை நாம கசம் என்று சொல்கிறோம். இந்த முசல், அசலூர், அதே போல கசம் என்ற சொல்லும் உருவாகி இருக்கிறது.